தூத்துக்குடி டி. சவேரியார்புரத்தில் ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதி நிதியிலிருந்து கட்டப்பட்டுள்ள புதிய அங்கன்வாடி மையத்தை ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற உறுப்பினர் சண்முகையா திறந்து வைத்தார். தூத்துக்குடி டி. சவேரியார்புரம் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து புதிதாக கட்டப்பட்ட அங்கன்வாடி மையத்தை ஓட்டப்பிடாரம் தொகுதி மேற்கு ஒன்றிய செயலாளரும் ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற உறுப்பினருமான எம்எல்ஏ சண்முகையா திறந்து வைத்தார். அதன் பின்னர் அங்கன்வாடி மையத்தில் குத்துவிளக்கு ஏற்றி குழந்தைகளுக்கு இனிப்பு வழங்கி சிறப்பு செய்தார். அங்கன்வாடி கட்டிட திறப்பு விழாவில் கலந்து கொள்ள வருகின்ற எம்எல்ஏ அவர்களுக்கு குழந்தைகள் பூங்கொத்து கொடுத்து எம்எல்ஏ சண்முகையாவை வரவேற்றனர். எம்எல்ஏ சண்முகையாவின் முகத்தோடு குழந்தைகளின் வரவேற்புகளை பெற்றுக்கொண்டார். குழந்தைகளிடம் கொஞ்சி மகிழ்ந்தார். இந்த நிகழ்ச்சியில் மாப்பிள்ளையூரணி ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவரும் கிழக்கு ஒன்றிய செயலாளருமான சரவணகுமார், குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர் ரூபி பெர்னாண்டோ, பங்கு தந்தை குழந்தை ராஜன், முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர்கள் அந்தோணி தனுஷ்பாலன், சேவியர், முன்னாள் கவுன்சிலர் பாரதி, திமுக தெற்கு மாவட்ட சுற்றுச்சூழல் அணி அமைப்பாளர் ரவீந்திர பொன்பாண்டி, மாவட்ட பிரதிநிதி தர்மலிங்கம், துணை செயலாளர் ஒன்றிய துணை செயலாளர் வசந்தா மேரி, மாவட்ட ஆதிதிராவிட நல அமைப்பாளர் ராஜேந்திரன், மாவட்ட மகளிரணி அமைப்பாளர் ஆரோக்கிய மேரி, ஜசிந்தா, ரூபி, வளர்மதி, சிவபாலா, கிளை செயலாளர் சுகர், முன்னாள் அவைத் தலைவர் அம்புரோஸ், இளைஞரணி நெல்சன், பாரி, கௌதம் மற்றும் அங்கன்வாடி பணியாளர்கள், குழந்தைகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அதைத் தொடர்ந்து டி. சவேரியார்புரம் மெயின் ரோட்டில் சேதமடைந்த மின்கம்பத்தை மாற்றி அமைப்பது குறித்து மின்வாரிய அதிகாரிகளுடன் ஆய்வு செய்தார். முன்னதாக பங்கு தந்தை எம்எல்ஏ சண்முகையாவை சால்வை அணிவித்து வரவேற்றார். தூத்துக்குடியிலிருந்து தமிழண்டா ஜெகஜீவன்.